ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ப்ரோட்டீன் பவுடர் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா. வால்நட்டு வந்து 1 கப்பு, மக்கானா வந்து 3 கப்பு, வெள்ளரி விதை, பூசணி விதை அரை கப்பு, பிஸ்தா 1 கப்பு, சூரியகாந்தி விதை அரை கப்பு, முந்திரி வந்து 1 கப்பு, பாதாம் வந்து 1 கப்பு. இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போமா. ஒரு வானலில் நான் இன்றைக்கி வெள்ளரி விதையை வந்து போட்டிருக்கேன். போட்டு இது வந்து நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஸ்லோலேயே வச்சுருக்கேன். ஸ்லோலே வச்சுட்டு இந்த செவக்க வந்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு விதையாகவே தனித்தனியாகவே வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வறுத்துட்டேன். அடுத்து வந்து மக்கானா வந்து தனியாக போட்டு வறுத்துருக்கேன். இப்படி அமுக்குனோம்னா தூள் தூளாக ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூடு வந்து ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாம் ஒன்றா போட்டு நைஸாகவும் இல்லாமல் குறவும் இல்லாமல் அந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இது ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டம்ளரில் நாட்டு சர்க்கரை, ப்ரோட்டீன் பவுடர் 1 ஸ்பூனு, பால், சூடான பால் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இந்த பாலில் வந்து நமக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சா ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து வந்து குங்குமப்பூ கூட வந்து இதில் போட்டு நம்ம வந்து குடிக்கலாம். சின்னவங்க வந்து டெய்லியும், பெரியவங்க ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாள் விட்டு கூட குடிச்சிக்கலாம். சேலம் குக்கிங் டைம் சேனல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.